சேர்ல உட்காந்துக்க. அவர் துண்டை நீ ஆட்டை போட்டு போயிட்டியா? நான் அரைக்கிற எப்படி தான் பண்ணுவேன் நீ? துண்டை ஆட்டை போட்டு போறேன். பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு துண்டு நான் தரேன். ஏன் சாமி நீ துண்டு போறேன்? அப்படியே பிரிச்சு போட்டு உட்கார்றதுக்கா? நீ அதுக்காக நீங்க எங்க இருக்கா? இத வைக்கணும் நீ எந்த போய் வா. நான் வந்து அப்படியே சரி. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல என்ன பண்ணீங்க? எல்லாம் படுத்து தூங்குங்க. ஏய் நீ எங்க வந்த? நீ எங்க வந்த? காரணம் இருக்குனே. நாள ஆரம்பிச்சவே என்னமோ கிட்டிக்கோலி தலையத்துற மாதிரி உட்கார்ப்பாங்க. இன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. பூரா குத்தி வச்ச கோழி மாதிரி அது வாட்ல கவுண்டக்குள்ள தலைய விட்டு தூக்கிற. யாரு நாடகம் பார்க்க போறீங்க? இதுல ஒரு விஷயம் இருக்குனே. இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் அருமையான ஒரு நாடகம். வள்ளி திருமணம் புண்ணிய புராண நாடகம் வச்சிருக்காங்க. இந்த நாடகத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதியா. என்ன தெரியுமா? காலையில ஒரு 3 மணியை போல என்ன முருகன் வேலை செய்யறது அப்படி நின்றுக்கிட்டு சம்போ அப்படின்னு பாடுவார். அப்ப அவர் அம்மன் விட்டுட்டு அனாதையா நீங்க காட்டுல வீட்டுக்கு போயிருக்கேன். அது காட்டுல பாடி இருந்துட்டேன். யார் நாடகத்தை பாக்குறாங்க? இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த நாடகத்தை விடிய விடிய உட்கார்ந்து இருந்து முருகன் வள்ளி மாலை மாத்திக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாத எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடும். ஜாலி ஜாலிங்கிறாப்ல. இது தெரிஞ்சுட்டா 2 நாளைக்கு உட்காந்து நான் கையை தட்டிக்க. இது தெரிஞ்சுட்டா 2 நாளைக்கு நான் உட்காந்து நாளை பார்த்துப்பேன் நீ சொல்றேன். பரவாயில்ல அப்படிலாம் இருந்துட்டாலும் மற்றவங்களுக்கு வணக்கம் இருக்கணும் இல்லையா? ஹலோ ஹலோ வெற்றியெல்லாம் பள்ளி தந்து வினைகளெல்லாம் தீர்த்து வைத்து உலகமெல்லாம் உன் புகழை பாட வைத்து என் தலையெழுத்தை மாற்றி வைக்க எங்கள் வெள்ளை மனம் கொண்டு வெள்ளை விநாயகனே
அதுக்கு ஏத்த மாதிரி ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி என்ன ஒளிபெருக்கி ஒளிபெருக்கி அது இல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி அம்மன் நாடியோஸ் தானே அந்த முகத்தை பார்த்தா தானே எனக்கு அப்படியே இருக்குது நல்லா குழு 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 இருக்குது அப்பாட்டிய பயமுறுத்த மாதிரியே சரி நீ உட்காந்துக்க ரைட்டு இந்த பக்கத்துல 4 பேர் உட்காந்துருக்காங்க வட்டிக்கு காசு கொடுத்துருவாங்களா இல்ல காலைல காசு கொடுத்தா இருக்கிற மைக்கெல்லாம் தூக்கி போடுவாங்களா அப்படி உட்காந்துருக்காங்க பரவாயில்ல பேரன்கொண்ட பெரியவர்களை பெரு மதிப்பிற்கு மரியாதைக்கு தாய்வாளி வட்டாத நாடக அரசு பொருட்களை காலையில் காடு சென்று மாலையில் நேடு திருப்பி என் மண்ணை புண்ணாக்க வேண்டிய விவசாய பொருட்களை மற்றும் கடமை கண்ணியம் கட்டுவதை சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை என்ன சாண்டை அது கிடையாது அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்கும் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 பக்கம் அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் இருந்துட்டாலும் நம்ம ஊர்ல உள்ள நுழைஞ்சோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே ரொம்ப சந்தோஷப்படுறேன் எப்படி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்ச வேண்டியது நம்ம நாடத்தை பார்க்க பொம்பளை எல்லாம் வந்திருக்காங்க காரணம் இருக்குன்னு என்ன தெரியுமா நம்ம நாடக பொம்பளையாளர்களுக்கு பெருசே கிடையாது இந்த வீட்டுல ஒரு வச்ச நாடகம் அதுதான் பெருசு எப்படி சொல்றீங்க ஆமா உண்மையை சொல்லணும்னா அந்த நாடகம்னா நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் தரத்துல நாடகம் அதுல என்னத்தை போட்டு காட்டுறாங்க மாமியாவை எப்படி கொல்லலாம் மருமகளுக்கு எந்த குழம்புல விஷத்தை வச்சா தெரியாது அதைத்தான் போட்டு காட்டுறாங்க ஆனா இன்னைக்கு வச்சிருக்க வள்ளி திருமண நாடகம் தரத்துல நாடகம் இந்த நாடகத்தை நீங்க அதிகமா பார்க்கணும் என்ன தெரியுமா நேத்தெல்லாம் சத்தியமா சொல்றேன் என் குடும்ப கதை நேத்தெல்லாம் இந்த முறைக்கு தான் நாடகம் வந்து நாடகத்தை முடிச்சு வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டு போனோட பார்த்துட்டு பசி எடுத்துருச்சு நான் என்ன பண்ண தெரியுமா நேரே கண்ணம் கட்டிட்டு போனேன் விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை அடிக்கல அது கிடையாதுன்னே அது எப்படி 3 சா என்ன அது கிடையாதுன்னே நேரே கண்ணம் கட்டிட்டு போனேன் அதான் எதை நீ நினைக்க மாட்டல போய் என்ன சொன்ன தெரியுமா போய் அதுவும் அண்ணன் முன்னாடி அது கிடையாது போய் என்ன சொன்ன தெரியுமா 1000 தான் இருந்தாலும் அண்ணன் முன்னாடி அம்மா மாதிரி சூப்பர் தாப்பா அண்ணன் முன்னாடி அம்மா மாதிரி தப்பு கிடையாது அது இல்லைன்னு நீங்க நினைச்ச மாதிரி கிடையாது நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன் சத்தியமா பொண்ணா ஒழுக்கமானவன் ஒழுக்கம் தரலாம் அது கிடையாது நேரா இங்க அண்ணன் டாக்டர் போய் நான் என்ன கேட்டேன் கொஞ்சமாச்சும் ஒரு கூச்சமே இல்லையானே கூச்சமே இல்லை இருந்தே சொல்ல உடனே நேரா இங்க அண்ணன் டாக்டர் போனேன் ரொம்ப சங்கட்டமா இருக்குது அது கிடையாது அட இருக்கையா பேச விடுங்கய்யா கையில தெரியுமா நீங்க அண்ணன் டாக்டர் போனேன் போய் சீ நான் பேசவே இல்லை அது சொல்றது கேளுங்க நான் போனேன் போயிடுச்சு அதை சொல்றேன்னு நேரா முன்னாடி சி பேச உடனே நேரா போய் அண்ணன் முன்னாடி சி சி அது இல்லன்னு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது போனேன் சி 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 சீர நோனி சி இல்லன்னு நேரா அண்ணன் கிட்ட போனேன் போனவன் என்ன கேட்ட தெரியுமா அதான் நாடகத்துக்கு போயிட்டு நான் வந்திருக்கிறேன் பசி ஓவரா எடுத்துக்கிச்சு 2 இட்லி சுட்டு போட நான் சாப்பிட்டு போறேன் படுத்துறேன்னு கேட்டேன் கேட்டேன்ல ஏப்பா இருக்கிற 2 இட்லி அவங்க கொடுத்துட்டானா அவங்களுக்கு என்ன அது இல்லையா 2 இட்லி சுட்டு போட நான் சொன்னேன் சொன்னோடனே அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவனோட நடத்தினா செஞ்சிருக்கிறாங்க ஏசன்ட்டுக்காரங்க நோக்கம் அது இல்லைன்னு நான் என்ன சொன்னேன் 2 இட்லி சுட்டு போட சாப்பிட்டு போறேன் அப்படின்னு கேட்டேன் எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா டிவியில நாடகம் பார்த்து சீரியல் பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டு இருந்த ஒரே வார்த்தை தான் சொன்னா கொடுத்தனாரு விளம்பர போட்டு இட்லி சுட்டு தரேன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க நானும் உட்காந்துட்டேன் அரை மணி நேரம் ஆச்சு 1 மணி நேரம் ஆச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு இட்லி வந்த பாடு கிடையாது நான் பாட்டுல வேகமா போனோன்னு எங்க அண்ணன் டேட்டியை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஏட்டி நோய் உட்கார போல ஒரு 2
இட்லி சுட்டு போட வக்கல்ல இருந்தா என்ன கலைய விட்டுருக்கேன் கேட்டேன்ல நீங்க அண்ணன் கட்டி ரோசக்காரியா ரோசக்காரிங்க வேமா திருத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போனவனே கொடிக்கேத்துல 2 துணியை எடுத்துட்டு வந்தா இட்லியை சுட்டு போட்டாங்க ஆனா இந்த இட்லியை பாக்குறப்ப தான் ஈரக்கொலையெல்லாம் நடக்குச்சு ஏன் அப்படி என்ன நடந்துச்சு என்ன தெரியுமா உங்க வீட்டுல எல்லாம் இட்லி சுட்டா என்ன கலர்ல இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு ஆய பொறுக்கத்தா வெள்ளை கலர்ல இருக்கு வெள்ளைன்னு இருக்கு ஆனா எங்க வீட்டுல இட்லி சுட்டு என்ன கலர்ல இருந்துச்சு என்ன கலர்ல இருந்துச்சு நல்ல மஞ்சள் இருந்துச்சு இருந்துச்சு ஆமலே நான் கூட மசாலா இட்லின்னு நினைச்சு நாலு பாட்டுல தின்னுட்டேன் சரி தின்னுட்டு வெளியே வந்து கொடிக்கையத்துல அந்த துணியை பார்த்தல மிச்சத்தை உசுர போச்சுனே ஏன் தெரியுமா இன்னை பத்தா ஆத்தா மாட்டா என் ஜாமியில நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்பீங்க குழந்தை குட்டி பெற்றிருப்பீங்க ஆனா உங்க வீட்டு கொடிக்கையத்துல இட்லி துணியையும் உங்க புள்ள விட்டு குண்டி துணியையும் உள்ள போட்டாதீங்க ஏன் தெரியுமா எங்க அத்தாச்சி டிவில சீரியல் பார்த்துட்டு இருந்தால அவளை திட்டல அவ வாட்டுல வேகமா போய் கொடிக்கத்துல 2 துணி எடுத்து இட்லி சுட்டு போட்டால அது இட்லி துணி இல்லையா எங்க அண்ணன் வீட்டு பீத்துல இட்லி சுட்டு போட்டுருக்காங்க அப்ப இட்லி அப்புறம் மத்தவங்க எப்படி இருக்கு ஏப்பா அந்த இட்லி நீங்க தான் சாப்பிட்டீங்களா அதான் தின்னேன் அப்புறம் நீங்க தான் பீதி வைப்பா அதனால ஆயா சொல்லுதா அண்ணே செஞ்சா உப்பு காரம்லாம் கரெக்டா இருந்துச்சுங்களா ஆனா உண்மையை சொன்னோம்னா என் வீட்டுல இட்லி சுட்டா உங்க 4 பேர்த்தையும் கூப்பிடாம விடவே மாட்டேன் நீங்க வந்துதான் சாப்பிடுறது அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும் அப்படித்தான் போவேன் ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நாடகம் வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது நாடகம் வைக்க பெரிய விஷயம் கிடையாது அந்த நாடகத்தை பார்க்க சொந்தக்காரர்களுக்கு போற மத்தியா அதான் ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு உங்க செலவுல வந்து நீங்க நாடகம் வள்ளிதரமா வச்சுட்டீங்க நேத்து ஏன் சொந்த செலவுல என் ஊர்ல நான் நாடகம் வச்சுட்டேன் நாடகம் வச்சா என்ன பண்ணு நம்ம சொந்தக்காரர்களை முதல்ல கூப்பிடணும் நான் என்ன விட்டேன் தெரியுமா இங்க மாமனி அத்தையை வர சொல்லிட்டேன் என் மாமனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கியா ஏனே முன்னாடியே அண்ணன் முன்னாடி போனீங்க இப்ப போய் மாமா அத்தை நீ இல்லையா அதெல்லாம் நினைக்காதே இங்க மாமனி அத்தையும் கூப்பிட்டுட்டேன் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லையா லைட்டா சரக்கடிக்கா லைட்டா சரக்கடிக்கா அவன் என்ன விட்டான் தெரியுமா வந்தவனே என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஒரு பீரு ஒரு கோட்டு வாங்கி கொடுறா அப்பதான் நான் வந்து உங்க வீட்டுல நானும் பாப்பேன் இல்லைன்னா நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் நானும் வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல ராமசாமி நானும் வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல அவன் பாட்டுல குடிச்சவன் நீட்டா வந்து வீட்டுக்குள்ள படுத்துட்டான்ல அவனுக்கு பாத்துக்க இந்த பீரு கோட்டு குடிச்சான் பாத்தியா நைட்டு 2 மணிக்கு மேல அவனுக்கு பாட்டுல கிளம்பி இருக்கு என்னது மூத்தரந்தேன் கிளம்பிருச்சு கிளம்பினவன் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா நேரா எங்க அத்தை மண்டைய போய் சொல்லி ஆரம்பிச்சுட்டான் அந்நேரத்துல நீ நினைக்கிற மாதிரி இல்லையா வீட்டுல பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு சின்ன சிறுசுగా இருக்காங்க அடுத்த வீட்டுல போய் அது இல்லையா அது எதுக்கு சொல்றீங்க அது எதுக்கு சொல்றீங்க திடீர்னு எதுவும் சம்பவம் பண்ணப்ப யாரும் குறுக்கல வந்துட்டாங்கன்னாச்சு அது இல்லைன்னு அது எதுக்கு சொல்றீங்க அது எதுக்கு சொன்னா தெரியுமா அவன் கேட்டான் ஒரு வார்த்தை என்ன பேச முடியா அவன் என்ன கேட்டான் அடியே நான் போதையில இருக்கிறேன் என் மருமைய வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல அதுக்கு மட்டும் வழிய சொல்லின்னு கேட்டுட்டான் எங்க அத்தை தூக்க காலத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா வாரு இப்படி நேரா போய் வலதுவத்தை திரும்பு கதவை திறந்து அடுத்து வந்து அந்த பாத்ரூம் பாத்ரூம் சொல்லிட்டால சொன்ன உடனே போதையில தட்டு தர மாதிரி எந்திரிச்சு போய் பாத்ரூம் கதவை திறந்துருக்கா லைட் எரியுது ஒன்று எடுத்து கதவை சாத்திருக்கா லைட் ஆஃப் ஆயிருது அவன் கோபக்காரையா திரு வந்தேன் எங்க அத்தை சிக்கல் வைத்த முடிச்சு ரோட்ல விட்டு விழுக்கிற எங்க அத்தைய போட்டு அடிக்கிற என்ன கேட்டிருக்கியா அடியே நம்மளும் வீடு கட்டிருக்க பாத்ரூம் கட்டிருக்க என்னடி கட்டின என் மருமையை கட்டிருக்கேன் பாரு வீடு பாத்ரூம் கதவை திறந்தா லைட் எரியுது ஒண்ணு கிடைச்சு விட்டு சாத்திரா லைட் ஆஃப் ஆயிருது சொன்ன எங்க அத்தை போய் இங்க ஒண்ணு கிடைச்ச இடத்த பார்த்தால விளக்கமாத்த போட்டு வீடு வீதியா அடிச்சு விரட்டா என்ன காரணம் இப்ப வாட்டுல போதையில தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் பாத்ரூம்ல நினைச்சு கதவை திறந்து அடிச்சால அது பாத்ரூம் இல்லன்னு என் பொண்டாட்டிக்கு சீதனமா கொடுத்த 1.5 லட்சம் புத்துல போய் அடைச்சு வச்சிருக்காரு அதுல போய் அடைச்சு வச்சிருக்காரு அந்த மைக் ஆஃப் பண்ணி சொல்றேன்
சரி இதுல ஒரு விஷயமே காய்கறி விக்கிற ரேட்டுக்கு என் பொண்டாட்டி 10 கிலோவுக்கு காயை வாங்கி புடிச்சுல போட்டு அடிக்க வச்சிருக்கிறா. சரி இவன் ஒண்ணு கடிச்சிட்டு வந்தா பாத்தியா பூரா காய் 10 மாதிரி சும்மா கிடந்து எம்மதியா அதை எங்கிட்ட வச்சு நீ சாப்பாடு சாப்பிட அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இருந்துட்டாலும் எங்கேயும் எப்போதும் நீ சந்தோஷமா இருக்கணும். அப்படித்தான் வாழ்க்கை வைத்து கருவாச்சி கருவாச்சி உஞ்சாடமாடு பார்வையாடு காதல் வந்து உருவாச்சு சொன்னதெல்லாம் என்னாச்சு சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து ஆயாச்சு இப்போ காதல் வந்து புது குடமே ஊரடங்கும் சாமத்திலே ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஓடி வேலையிலே உன் நினைப்புள்ள படுத்திருந்தேன் சலசலக்கோ கூட எல்லாம் சிரிப்பு படுத்தானோ பாவி மகவோ நினைப்பு அடி பாவி மகவோ நினைப்பு கருவாச்சி 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 உன்னாட மனபார்வையாட காதல் வந்து ஆனா இப்ப இருக்கிற பையனுக்கு இந்த பாட்டுலாம் பிடிக்காது. இப்பெல்லாம் புதுசு புதுசா பாட கொண்டாந்து உள்ள விட்டாங்க. இப்ப இருக்கிற பையனுக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச பாட்டு இது ஒண்ணு மட்டும் தான். என்ன பாட்டு? ட்ரெண்டிங் பாட்டு. எப்படி தெரியுமா?
பணத்துக்காக என் மனசு மறந்து அவன் கூட பொடியே அங்கமான என் மனசு மறந்து அவன் கூட பொடியே பணக்காரே நிலத்தறிஞ்சு அவன் கூட பொடியே மனசு முட்டிய இல்லைன்னு அவன் கூட பொடியே நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்து பார்க்கும் போது அவன் கூட போயிட்டு இருந்தியே எப்படி எடுத்துக்காங்க அதுல இது கூட பரவாயில்ல. இப்ப புதுசா ஒண்ணு விட்டுருக்காங்க. எப்படி ஆரம்பத்துல சைனாக்காரே செல்ல கொண்டாந்து நம்ம ஊருக்கு விட்ட, இப்ப பாட்டை கொண்டாந்து விட்டுட்டா. எப்படி பாட்டு பாட்டு அருமையான ஒரு பாட்டு, ஆனா அதுக்கு ஒரு டான்ஸ் இன்னும் சூப்பரா இருக்குன்னு. எப்படி பாட்டு அம்மனை பார்த்துன்னு என்ன பண்றது கொடுமை. அப்படி விட்டுட்டேன், அது கூட பரவாயில்ல. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு போறதுக்கே பயமா இருக்குதியா, கல்யாணத்துக்கு போறது கூட பயமா இருக்குது. நேரத்துல கல்யாணத்துக்கு நான் பாட்டுல கிளம்பி போயிட்டு போன உடனே மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க, நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். இல்ல பின்னாடி நான் பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். என் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறேன். நின்னவனுக்கு செல்லுல நின்று வச்சிருக்கான் பாரு ஒரு பாட்டு. என்ன பாட்டு எப்படி தெரியுமா? குக்கிய படத்துல ஒரு பாட்டு இருந்தியா, அருமையான ஒரு பாட்டு. நான் நிக்கிறேன், நான் பாட்டுல உட்கார்ந்து இந்த நேரத்துல அவனுக்கு எவ்வளவு ஒருத்தர் போன் பண்ணிட்டான். எப்படி தெரியுமா பாட்டு வருது? ஐயோ அப்படின்னு உனக்கு செல்லுல ஒரு பாட்டு வந்துச்சு இல்ல, மாப்பிள்ளக்காரன் தாலியை கொண்டு போய் கட்ட போனவன் என்ன பண்ணிட்டா தெரியுமா? ஐயோ பாட்டு வந்துச்சு இல்ல, கொண்டு போய் மாமியார் இடத்துல கொண்டு போய் கட்டிவிட்டான். கட்டிட்டான், கட்டவன்னு மாமியார் ஏத்துட்டா கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? ஆரம்பத்துல வந்து பொண்ணை பார்க்க வர்றாங்க, அடுத்த நாள் மாமியாரை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏங்க பழகின சட்டியில தாங்க பணியாரம் நல்லா. அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, நம்ம ஆரோடுக்காரல அதெல்லாம் அனுசரிச்சுதான் இருக்காப்ல. அதெல்லாம் அனுசரிச்சுதான் போயிட்டு இருக்கியா? எல்லாத்தையுமே அனுசரிச்சு போகணும்னு. இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு, மைக் செட்டு போடுறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு. ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா இன்னைக்கு நீ வந்து ஒரு நல்ல ஒளிபெருக்கெல்லாம் போட்டுக்கிறேன். போக்க சைட்டு கிட்ட மட்டும் திருப்பி வச்சிருக்கீல்ல, ஏன் அதை திருப்பி வைக்கல? ஏன் தெரியுமா? நேற்று நாடகத்துக்கு போயிட்டு போன உடனே பாத்துக்கங்க, இங்கிட்ட படிச்சா போக்க சைட்டு வந்து அங்க முன்னாடி உட்காந்துருக்கு ஆள் தெரியல. ஆள் தெரியல இல்ல, நான் வெளியே வந்து பாடிட்டு இருக்கிறேன். நான் நீட்டா ஒரு 500 பேருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நின்றுட்டா தலை மட்டும் தெரியுது, தலை மட்டும் தான் தெரியுது, ஆள் தெரியல. நானும் வந்து பேசிட்டு இருக்கேன், பாடிட்டு இருக்கேன், ஒண்ணு சவுண்டு வரல, ஒண்ணு இல்ல, செவனேன்னு கிடக்குறாங்க. அடுத்த டான்ஸ் கிளப்ல வெளியே இருந்தாப்ல, அப்பயும் பாத்துக்க சவுண்டு வரல, பேச்சு வரல, அவங்க செவனேன்னு இருக்காங்க. நானும் அமைதியா ரசிக்கிறாரு, நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துக்க நாரதர் வெளியே வர்றாரு, பாடுறாரு, வள்ளியம்மா வெளியே வருது, பாடுறது கூவுது குயில் மாதிரி இல்ல. அப்பயும் ஒரு வார்த்தை சவுண்டு வரல, ஒண்ணு வரல இல்ல. காலையில பாத்துக்க முருகே வர்றாரு, முருகே வந்து அவர் பாட்டுல பாடுறாரு, ஒண்ணு சவுண்டு வரல, ஒண்ணு வரல. அப்படியே லேசா ஒரு பக்கம் விடிய ஆரம்பிச்சிச்சு. விடிய ஆரம்பிச்சோட கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது பாத்துக்க. என்ன தெரியுது? நான் பாட்டுல வந்து வெளியே வந்து நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். உள்ள மக்களே ஒருத்தர் உட்காரலையா, ஆம்பளையால் பொம்பளையால் ஒருத்தரையும் காணா. இளவரத்த முண்டை எவனோ ஒருத்தன் நாடமலைக்கு முன்னாடி இடத்த ஒத்திகைக்கு வாங்கிருக்கான் போல. பூரா செம்பரியாட்டையா கொண்டாந்து கட்டி வச்சிருக்கிறேன். விடிய விடிய செம்பரியாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். அந்த செம்பரியாட்டுக்கு கூட உங்க நாடகம் பிடிக்காம இருந்திருக்கு. இடையில பேன் கூட கத்தல பத்தியா? பேன் கத்தல ஏன்னா அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கேன். குயிலெல்லாம் கூவுது, அதுலதான் போட்டு கூவிட்டு கிடக்குது. ஆயாது எங்கடா போற? ஏன்டா என்ன உனக்கு வந்துருச்சா? எந்திரிச்சு போயிட்டு என்னடா சும்மா பயப்படாமா? பயப்படாமா? நீ எதுக்கடா பேசிக்கிட்டு? பேர் என்னடா? நல்ல பையன். நல்ல பையன், அருமையான பையன். கூப்பிட்டவன வந்துட்டியா? வேட்டியெல்லாம் கட்டியிருக்கேன், நல்ல மனுஷன். சட்டி தான் போடல. ஆவி பையன் டீப் லைட்டா, வெறும் டீப் லைட்டாடா. தம்பி ஒரு பேர் என்னையா? ரித்திக் ரோஷனா. ரித்திக் ரோஷனா பாலிவுட் நடிகராவே. இந்த பேரை வச்சிருக்கா அவருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு தெரியல, மனுஷன் செத்துருப்பேன். பரவாயில்ல. எத்தனை படிக்கிறேன்? அங்க வாயில விடா. ஏழாவது படிக்கிறான் அந்த பையன். பரவாயில்ல, கைதுக்கலாம். நம்ம ஒரு பையன் நினைக்கிறேன்.
ஆ? யார் பண்ண? தம்பி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறு ஆ? இட்லி சாப்பிட்டியா? யாரை பிரியா திட்டு வந்திருக்கு? அம்மா திட்டல. இல்லடா. இட்லி சாப்பிட்டியா? பரவாயில்ல. நீ வந்து இப்ப நான் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்றேன். இழுச்சுக்கிட்டு நீ வாக்குல வந்து வேட்டையை சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் நீ பதில் சொல்றேன். சொல்றியா? வாத்தியார்ட்ட படிக்கிறியா டீச்சர்ட்ட படிக்கிறியா? ரெண்டு பேர்த்துக்குமே படிக்கிறாப்புல. படிக்கிறாங்க. அப்படித்தான் சொன்னேன். அப்படித்தான் சொன்னேன். ஏய் தம்பி, ஏய் இந்திரா, டீச்சரை படிக்கிறியா வாத்தியாரை படிக்கிறியா? ரெண்டு பேருக்கு கேட்டுக்கா. அவன் ரெண்டு பேர்த்துக்கே படுக்கிறானா? கேட்கணும்னா என் தலையெழுத்து. சரி பரவாயில்ல. ரெண்டு பேர்த்துக்கே படிக்கிறேன். இப்ப வாத்தியார் வந்து உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறான். கேள்வி கேட்கிறான். என்ன தெரியுமா? தம்பி கிருத்திக் ரோஷன் அணில் எதை கடிக்கும்னு கேட்கிறார். நீ என்ன சொல்ற? அணில் எதை கடிக்கும்? அணில் சார் பழத்தை கடிக்கும். சொல்லுப்பா. பழத்தை கடிக்கும். சார் பழத்தை கடிக்குதா? சரி பரவாயில்ல. இப்ப நீ டீச்சர்ட்ட படிக்கிற. டீச்சர் ஒட்ட கேள்வி கேட்குது. தம்பி எலி எதுக்குள்ள போகும் அப்படி கேட்கறது என்ன சொல்லுவா? சொல்லுப்பா. பொந்துக்குள்ள போகும். டீச்சர் சொல்லு. டீச்சர் பொந்துக்குள்ள போகும். டீச்சர் பொந்துக்குள்ள போகும். சரி பரவாயில்ல. அதுக்கு அடுத்து போகுது. தம்பி ஒண்ணு ரெண்டு தெரியுமா? ஒண்ணு ரெண்டு தெரியுமா? தமிழ்ல ஒரு 10 சொல்றா பாப்பா. 1 2 3 4 ஆயே பக்கத்துல விடா. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைதட்டலாம். அருமையான ஒரு வரி. சரி இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? எங்க 1 2 10 வரை இங்கிலீஷ்ல சொல்ல பாப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைதட்டலாம். அருமையான ஒரு வரி. ஏன்னா இது எத்தனை விஷயம் இருக்குது. தம்பி உனக்கு தெலுங்கு தெரியுமா? ஏய் ஹிந்தி வாத்தியார் நான் எதுக்கு இருக்கிறேன்? ஹிந்தி வாத்தியார் நீங்க எதுக்கு இருக்கீங்க? ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியுமா தம்பி? இப்ப வந்து ஹிந்தி உனக்கு வந்து பெட்டிக்காரன் சொல்லி கொடுப்பா. நான் சொல்லி கொடுக்குறேன். ஹிந்தில 10 வார்த்தை வச்சு தம்பி 10 வார்த்தை எப்படி நீட்டுப்பா? 10 வார்த்தை நீட்டுடா. ஏய் உன்னைய தான் நீட்டுடா. தூங்காதடா முழிச்சுக்கடா நாடகம் நடக்குது. 10 வார்த்தை எப்படி விடு? 10 வார்த்தை விடு. அண்ணே சொல்றத அப்படியே சொல்லு சரியா? அண்ணே சொல்லி கொடுப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னண்ணே 5க்கு மேல ஒண்ணே காணோம். எனக்கு 5 வரைக்கும் ஹிந்தி தெரியும். 5 வரைக்கும் தான் தெரியுமா? பரவாயில்ல. தம்பி தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு தெரியுமா? அண்ணே சொல்லி தரே தெரிஞ்சுக்க. 10 வரல விடு. விடா. அப்படி விடா. ஒண்டுலு. ஆய வைடா. ஒண்டுலு. ரெண்டுலு. ரெண்டுலா. என்னடா சொல்ற? டேய் ஒண்ணு கூட லூவ சேர்த்துக்கடா. லூ மட்டும் சேர்த்துக்க. ஒண்டுலு. ரெண்டுலு. மூணுலு. நாலுலு. அஞ்சுலு. ஆறுலு. ஏழுலு. எட்டுலு. அண்ணே பெட்டியை கட்டுங்க. 9லு. 10லு. பரவாயில்ல. அப்துல் கலாம் தெரியுமா? அப்துல் கலாம் தெரியுமா? தெரியாதா? என்னடா 7வது படிக்கிறேங்கிறேன். அப்துல் கலாம் தெரியலங்கிறேன். அப்துல் கலாம் யாரும் தெரியாதா? என்னைய மாதிரியே முடி வச்சிருப்பாரா? என்ன மாதிரியே முடி வச்சிருப்பாரு. அவர் யாரு தெரியுமா? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட்ங்கிறாங்க பத்தியா? அவனுக்கு அங்கதான் போகுது புத்தி. இப்ப இருக்கிற பையன் அப்படிதான் கண்டுறாங்க. சயின்டிஸ்ட் சொல்லு. சயின்டிஸ்ட் கொண்டு அங்க உள்ள விடு. போ. அப்துல் கலாம் அருமையான விஞ்ஞானி. அருமையான அவர்கள் பாடலாக தென்பாண்டி ராமேஸ்வர நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஒரு தென்பாண்டி ராமேஸ்வரம் அங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வர நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வர நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அத்தனை இதழூர் அந்த காகரப்பட்டி அந்த வடசேரி பக்கத்துல வாலிமலை அப்படியே மதுரை அப்படியே ராமேஸ்வரம்
அமேஸ்வரோ நம்ம தெய்வச்சுட அப்துல் கலாம் என்ன எடுத்துட்டு அருமை முகு ஏன்னா உண்மையிலே நம்ம தமிழகத்துல பிறந்து விண்மீது கலையேறி நம்ம உலக நாடுகள் எல்லாத்தையும் பயப்பட வச்சாரு அணு ஆயுதத்துல. கண்டிப்பா அணு ஆயுதத்துல பயப்பட வச்சார். அப்படிப்பட்ட உன்னத மிக்க ஒரு பாட்டை பாடுறே. நீங்க எல்லாம் தமிழர் தானே? தமிழர் தானே பூரா? என்னமா பாகிஸ்தான்காரங்க மாதிரி ஜவலினா உட்காந்து கீழே என்ன விஷயம்? இதுல இவங்க நாடகம் பார்க்குற மாதிரி இருக்காங்க. இங்க நம்ம காலையில நான் உங்கள்கிட்ட லோன் காசு வாங்க வந்த மாதிரி நீங்க நம்ம லோன் காசு கொண்டாந்து என்கிட்ட கட்டுற மாதிரி பூரா எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. என்ன கையில் கேட்டா செவனேன்னு இருக்கிறீங்களே. அப்படியில இந்த தாழ்வு முன்னேற்ற கரூர் மாவட்டம் புலித்தலை வட்டம் நெய்தலூர் வடக்கு கிராமம் அண்ணா நகர் கவுண்டப்பட்டி அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அன்புடைய நிகழும் மங்களகமான ஸ்ரீ விசுவாசி வருடம் சுக்கரவச்சம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2025 வியாழக்கிழமை இன்றிரவு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணக்கலையரங்கில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வேடன் தேடி வந்தது மானா வங்கி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண வேண்டும் புண்ணிய புராணம். இது ஆரம்பம். நீங்கள் பங்கு வரும் நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தெல்லாம் தெரியாமல் சொல்வதற்கு கடமையை சொல்லிக்கொண்டு நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி முடிச்சுக்கிட்டு வரும் யூடியூப் புகழ்பெற்ற அருமை என்னார் TK இளம்பவன் அவர் ஒரு முறையில் வேடன் விருதுகளை கதை முடிக்கிறார். அவரது காணப்போய் கலையரசி இன்னிசை குரல் கோயிலவன் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த கே காயத்ரி அவர் ஒரு முறையில் ஸ்ரீ வள்ளி நாயகன் கதை முடிக்கிறார். அவரது காணப்பிரியர் கலைப்பிரியர் சொற்பேர் அரசு என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணா தங்க பாண்டியன் அவர் ஒரு முறையில் நாரத மகிழ்ச்சியை கதை முடிக்கிறார். அவரது ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய வித்துவான் சென்ற இடம் தனக்கு தானே என்று வெட்டு முடிச்சு கொட்டி வரும் யூடியூப் புகழ் பெற்ற அருமை அண்ணா SS கலைமணி MCom BA அவர் ஒரு முறையில் ஆர்மினியம் அண்ட் பின் பாட்டினை சேர்ப்பார். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்விடரேதும் வாராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே முன்னிரு பகவிழைந்து அன்புடன் தினம் பணிந்து முன்னிரு பகவிழைந்து அன்புடன் தினம் பணிந்து சின்னமாய் போற்றும் என்பார் சின்ன சிறு உள்ளம் கணிந்து, சின்னமாய் போற்றும் என்பார் சின்ன சிறு உள்ளம் கணிந்து. பன்னிரு வெளிகளிலே அறிவுடன் ஒரு வெளியார் என்னை நீ பார்த்தாலே போதும். அருமை அவர்களுக்கு சிறந்த முறையில் ஐயா ஒரு முறிய பாட்டு பாட சொன்னாரு. அண்ணா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சிறந்த முறையில் கோடையிலே குமரன் முருக சக்கரவர்த்தி முருக முத்துமான் அருமை என்னார் கோவில்பட்டியை சேர்ந்த SS கண்ணன் அவர்கள் முறையில் மிருகமன் டோலக் நேசிப்பார்.
ஆ